ஓம் அந்தர்யஸ்ய பகிர்விதூததிமிரம் ஜோதிர்மயம் சாஸ்வதம் ஸ்தானம் பிராப்ய விராஜதே விநமதாம் அஜ்ஞானமுன்மூலயன் பஷ்யன் விஸ்வமபீதமுல்லசதி யோ விஸ்வஸ்ய பாரே பரஹ தஸ்மை ஸ்ரீரமணாய லோககுரவே சோகஸ்ய ஹந்த்ரே நமஹ. தேஹம் மிருண்மயவஜ்ஜடாத்மகமஹம் புத்திர்ன தஸ்யாஸ்த்யதோ நாஹம் தத்ததபாவசுப்திசமயே சித்தாத்மசத்பாவதஹம் கோஹம் பாவயுதः குதோ வரதியாம் திருஷ்ட்வாத்மனிஷ்டாத்மனாம் சோஹம் ஸ்பூர்த்திதயா அருணாச்சலசிவः பூர்ணோ விபாதி ஸ்வயம். வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே, வாழ்க 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 என்றும் வாழ்க என்றும் வாழ்கவே. நேற்றுக்கு 38வது பாடு வேறு 39 வேறு பார்த்தோம். பதிசொல் கேட்டல் சதிக்கு அழகு என்று பகர்வோன் பாதம் வாழ்கவே. இது ரொம்ப சாதாரணமாக நம்ம சொல்கிற ஒரு விஷயத்தை பகவான் சொன்னார். எல்லா குடும்பங்கள்லேயும் எல்லாருமே சொல்கிறது பதி சொல் கேட்குறது தான் சதிக்கு அழகு. நம்ம சதி பதிம்போம் இல்லையா. இங்கே கீழே ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கான். பதினா குரு, சதினா சிஷ்யன் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கான். அது என்னக்கா பகவான்கிட்டே அப்படி தான் பாவம் இல்லையா. சத் ஸ்திரியா சத்பதிம் யதா அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. நல்ல ஸ்திரீகளுக்கு சத்பதிக்கிட்ட இருக்கிற பாவம் மாதிரி அவள் எப்படி பர்த்தாவை அவள் திட்ட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், எதுவும் வேண்டாம், அவளோட இஷ்டத்தை புரிஞ்சுட்டு தான் பர்த்தா நடந்து பண்ணும். அது மாதிரி நல்ல பக்தனுக்கு பகவானும் அவனுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இருப்பார். வசீகுர்வந்தி மாம் பக்தியா சத் ஸ்திரியா சத்பதிம் யதா அப்படின்னு பாகவதத்தில் பகவான் சொல்கிறார். அம்பரீஷனை பற்றி சொல்கிற போது சொல்கிறார், நல்ல பக்தாள் ஒரு சதி பதியை தன் வசத்தில் வச்சுட்டுருக்கிற மாதிரி என்னை வசத்தில் வச்சுட்டுருக்கா அப்படின்ட்டு. அப்போது அதே மாதிரி குரு சிஷ்ய பாவமும் அப்படி தான். சதி பதி மாதிரி அந்த பதி சொல் கேட்டல்னா குரு சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்துக்கிறது, அதில் யுக்தி எதுவும் இடையில பூந்துக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சிஷ்யனுக்கு அழகு. அப்படி வந்துவிடுத்தானா பதி போல் சாந்தம் சதி உருவாள். அந்த பதியை போலையே சதியும் சாந்தி அடைய முடியும். இப்போ சாதாரண பர்த்தா பத்தினா அந்த பர்த்தா சாந்தனாக இருக்கணுங்கிறது இல்லையே. அதுக்காக கீழே குரு சிஷ்யன் அர்த்தம் கொடுத்துருக்கா. அப்படின்னா அந்த குரு சொல்கிறத கேட்டு இருந்தால் அந்த குருவுக்கு எந்த ஒரு அனுபவம் இருக்கோ அந்த ஞானம் அந்த சாந்தி சிஷ்யனுக்கும் வந்துடும். பதித்திடு ஆன்மாவின் மனது என்று பணிப்போன் பாதம் வாழ்கவே, அதுதான் குரு சொல் போற்றல் அரி என்று அருள்வோன் பாதம் வாழ்கவே. இது இப்போ அடுத்தது தொடர்பு குரு சொல் போற்றல்னு வர்றதுனால சதி பதிக்கு அதுவே அர்த்தம் கரெக்டாக எடுத்து. பின்ன பதிங்கிறது சைவ சித்தாந்தப்படி பார்த்து தானா சிவன் தான். சிவனுக்கு தான் பதி, பசுபதினு பேர். ஜீவன் அஜ்ஞானத்தோடு இருக்கிற ஜீவனுக்கு பசுன்னு பேர். அவனோட அவித்ய அஜ்ஞான பந்தம் இருக்கே லௌகிக பந்தத்துக்கு பாசம்னு பேர். பதி பசு பாசம் இதுதான் அவளுக்கு முப்புடி. பதி பசு பாசம். அந்த பாசம் என்னது? அட்டாச்மெண்ட் இல்லையா. ராகஸ்வரூப பாஷாட்யா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம். அட்டாச்மெண்ட்டுங்கிற பாசம்னா கயிறு, கட்டப்பட்டிருக்கிற கயிறு. அப்போது பதித்திடு ஆன்மாவில் மனதை ஆத்மஸ்வரூபத்தில் உட்கார வச்சுடு என்று பணிப்போன் பாதம் வாழ்கவே. அப்படி உபதேசம் பண்ணுற அந்த சத்குரு, அந்த குருவுக்கு ஒன்று தான் சொல்கிறதுக்கு மனதை ஆத்மாவில் பதித்திடு. உள்ளது 40 வர்றது இதே பதம் வார்த்தை இல்லையா. பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் கான் இல்லையா. அந்த
தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா பதியில் மதியை பதித்திடுதல் அன்றி, அந்த ஆத்மஸ்வரூபத்தில் மதியை பதிச்சு வச்சுக்கிறது, அப்புறம் ஒட்ட வச்சுக்கிறது. அப்படின்னா எப்போ எப்போ சித்தம் வெளியில் போகிறதோ அங்கேருந்தெல்லாம் மனசை திருப்பி கூட்டின்னு வந்து ஆத்மஸ்வரூபத்தில் தன் இருப்பில் ஸ்வஸ்தம் பண்ணுறது. இதுதான் குருவோட உபதேசத்தோட சாரம். வெளியில் அலைய விடாமல் சித்தத்தை ஆத்மாவில் வைக்கிறது. இப்போது ஆத்மா தான் சரியான பதி. பாகவதத்திலேயே பிங்களேன்னு ஒரு கதை வரும். பிங்களே ஒரு வேசி, ஒரு தாசி. அவளுக்கு யாருக்கிட்டையும் நித்தியமான பந்தம் கிடையாது. பாதிவிரத்தியம் சொல்லுவோம் நம்ம இல்லையா, பதிவிரதேம்போம். பாதிவிரத்தியம் கிடையாது அவளுக்கு. அதனால் அவள் வரவா போகிறவாக்கிட்டெல்லாம் கனெக்ஷன் இல்லையா. இவ இருக்கிற அந்த மாளிகைக்கு வாசலில் தத்தாத்திரேயர் வந்து நிற்கிறார். அவர் வந்து அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கார் இங்கே நடக்கிறது. இவ வந்து ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வெளியில் வந்தால் ஒரு 1 hour வெயிட் பண்ணால், அப்புறம் திருப்பி உள்ளே போனால், திருப்பியும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணின்னு வெளியில் வந்தால், திருப்பி 1 hour வெயிட் பண்ணால், திருப்பி உள்ளே போனால். அன்றைக்கி யாருமே வரல. இவள் வெயிட் பண்ணின்னு இருக்கா, உள்ளே போகிறா, வெயிட் பண்ணிருக்கா, உள்ளே போகிறா. அப்படியே அந்த அவதூதரை பார்த்து அவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடுத்து. அவள் ஒரு ஸ்லோகம் சொல்கிறா, ஒரு பாட்டு பாடுறா. அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த விதேக நகரத்தில், எந்த ஊரில் அவளை பார்க்குறாருன்னா மிதிலாபுரியில் பார்க்குறார். விதேக நகரம்னு பேர். ஜனகரோட ஊர், எல்லாம் ஞானிகள் இருக்கிற ஊரில். விதேகானாம் புரேஹி அஸ்மின் அகமேகைவ மூடதீஹி. இந்த விதேக நகரத்தில் நான் ஒருத்தி தான் முட்டாள். இந்த உள்ளே இருக்கிற காந்தனை விட்டுட்டு, உள்ளே இருக்கிற பதியை விட்டுட்டு வெளியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மனசை விடுறேனே. அதனால் எனக்கு இன்னமேல இப்போ தான் கல்யாணமே ஆக போகிறது. அந்த கல்யாணம்னா சரியான கல்யாணம் என்னதுன்னா ஆத்ம ஜானத்துக்கு தான் கல்யாணம்னு பேர். கல்யாணம்னா மங்களமானதுன்னு அர்த்தம், சர்வ மங்களமானதுன்னு அர்த்தம் கல்யாண சப்தத்துக்கு. இல்லாமல் கல்யாணம்னா இந்த மேரேஜ் இல்லை. சில பேருக்கெல்லாம் அது அது மங்களமாக இல்லையே, அது ஆக்சிடெண்ட் ஆகிடுறது அது. அதனால் கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு, கல்யாணம்னா அந்த உபதேசம் கிடைக்கிறது, ஞான உபதேசம் கிடைக்கிறது, அதுக்கு தான் கல்யாணம்னு பேர். இப்போது இவ சொல்கிறா, எனக்கு ஒரு பதி கிடச்சிட்டார். அந்த பதி எப்பவும் ஆனந்தமாக இருப்பார். ஏதாவது ஒரு கல்யாணத்தில் நடக்குமோ, மேரேஜில் நடக்கவே நடக்காது. அந்த பதி எப்பவும் ஆனந்தமாக இருப்பார். அந்த பதி என்னை விட்டு போகவே மாட்டார். எனக்கு எல்லா விதத்தில் இருக்கிற ரக்ஷையும் கொடுப்பார். அப்படி ஒரு பதி கிடச்சிருக்கார். அப்படி யாரை கிடைக்க முடியும்? ஈஸ்வரனை தவிர. சந்தம் சமீபே. சந்தம்னா இருக்குது, சமீபேன ரொம்ப பக்கத்தில். ரமணம், அவன் யார்? ரமணன். பகவான் ரமணரை பற்றி சொல்லலைங்க. ஆத்மாக்கே பேர் ரமணன்னு பேர். அங்கே 2 வாட்டி ரமணன் பதத்தை உபயோகப்படுத்துகிறாவ. ரமிப்பிக்கக்கூடியவன்ங்கிற அர்த்தத்தில், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன். ரமணம் ரதிப்பிரதம். அவன் என்ன கொடுக்குறான்? எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குறான். வித்தப்பிரதம். வித்தம்னா சம்பத்துன்னு பொது அர்த்தம். ஆனால் வித்தம்னா என்னென்னா, இங்கே என்ன அர்த்தம்னா கம்ப்ளீட் நம்ம பயமே இல்லை, பயம் இல்லாத நிலை, அபயம். அதுதான் வித்தம். பணத்தை அதுக்கு தானே வச்சுக்கிறோம். எதுக்கு பேக்கரில் வச்சுக்கிறோம்? ஏதாவது தேவை வந்தால் பயப்படாமல் காரியம் பண்ணுறதுக்காக, பயத்தை இல்லாமல் பண்ணுறதுக்கு இல்லையா. இட்ஸ் மியர்லி எ சிம்பல், அவ்வளோதான். சரியான பயம் இல்லாதது எது? ஆத்மாவை கிடச்சா தான். சரியான பணம்ங்கிறது ஆத்மா தான். அதனால் வித்தப்பிரதம், நித்தியம், அது இல்லாமவே ஆகாது. அப்படி இருக்கிற இந்த ரமணனை விட்டுட்டு நித்தியமிமம் விகாய வெளியில் இருக்கிறதுக்கு பின்னாடியெல்லாம் போகிறேன். அது அகாமதம். ஒருக்காக என்னோடய ஆசை கம்ப்ளீட்டாக இன்னும் மேலே ஆசை இல்லைன்னு வராது இல்லையா. விஷயங்களை அனுபவிக்கிறதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆசையை அற்றுப்போன மாதிரி தோணும். எத்தனை நேரத்துக்கு? அந்த விஷயம் இன்னும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சில பேருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தான் தோணும் இல்லையா. அதாவது ஒரு கதை சொல்லுவாள் கேரளாவில். ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாராம், ரொம்ப பசிச்சுது.
அவள் பொண்டாட்டி கூப்பிட்டு நல்லா சாப்பாடு போட்டுவிட்டா. சாப்பிட்டதுமே இனிமேல் எதுவும் வேண்டாது வந்து வீடெல்லாம் வேலைக்காரனுக்கு தானமாக கொடுத்துட்டார். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? சாயந்தரம் பசி தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் இல்லையா? இது மாதிரி தான் லோகத்தில் இருக்கிற பசியெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு. நித்தியமும் அகாமதம். பின்ன என்ன? அதை அனுபவித்தா துக்க, பய, ஆதினா ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாம் உண்டு உலக விஷயங்களை அனுபவிக்கிறது. ஷோக, மோகப்பிரதம், இன்னமும் அது கிடைச்சா தேவையில்லைன்னு தோணிகிட்டே இருக்கும். மோகம். துச்சமகம் பஜேக்ஞா. இப்படி இருக்கிற துச்சமான வெளி விஷயங்களுக்கு பின்னாடி போனேனே, நீ உள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவாக இருக்கிற அந்த பகவானை விட்டு வெளியில் எதுலேயும் போக மாட்டேன்னு பாடுறாவ அந்த பிங்களை. அவள் சொல்கிறா நித்திய பதி எனக்கு கிடச்சிட்டார். அதுதான் இங்கே பதித்திடு ஆத்மாவில் மனது. அவள் சொல்கிறா இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேங்கிற அந்த பிங்களை. விஹராமி அமுனைவாகம் ஆத்மனா ரமணேனவை அப்படின்னு 2வது தடவை ரமண சப்தம் அங்கே உபயோகப்படுத்துறது. நான் ஆத்மாவாகிற ரமணனை வச்சுண்டு, ரமண மகர்ஷி ரமண பகவானில் நம்ம சொல்கிறோமே, அவரும் ஆத்மா தான். நம்ம அவரோட ஃபோட்டோவை வச்சுட்டு இதுதான் ரமண பகவான் நினச்சின்னு இருக்கோம். அது ஒரு சிம்பிள், அவ்வளோதான். வெளியில் இருக்கிற ஃபோட்டோ. பகவான் பல தடவை சொல்லியிருக்கார், குரு தன்னை எப்படி பார்க்குறாரோ அதுபோல் குருவை பார்க்குறவன் தான் உத்தம சிஷ்யன். அந்த குருவை அவனுக்கு மிஸ் பண்ணவே முடியாது. ஃபோட்டோ பகவான், ஃபோட்டோவில் இருக்கிற சுவாமி எல்லாம் கண்ணை முடிண்டா கூட போயிடுவா, இல்லாட்டா மறந்து போயிடுவா, நித்தியமாக இருக்காது. ஆத்மாவையே பகவான் எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ, ஆத்மாவையே குருன்னு எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ நமக்கு மிஸ்ஸே ஆகாது. இல்லாட்டா அருணாச்சலத்துலேருந்து வெளியில் வந்தால் அருணாச்சலம் மிஸ் ஆகிடும் இல்லையா? ரமண பகவான் சொன்னார், அருணாச்சலம்னா என்னன்னு ஒருத்தர் கேட்டார். நான் அமெரிக்காவுக்கு போகிறேனே பகவானே, எனக்கு போகவே பிடிக்கல, உங்களை விட்டு போக பிடிக்கல, அண்ணாமலை விட்டு போக பிடிக்கலன்னு. அமெரிக்காக்காரர், வெளிநாட்டுக்காரர். அவர்கிட்ட பகவான் சொன்னார், உனக்கு எதை வேணால் மிஸ் பண்ணலாம், அருணாச்சலத்தை மிஸ் பண்ணவே முடியாது. என்னக்கா அருணாச்சலம் உன்னோட ஆத்மா, அண்ணாமலை ஆன்மா அப்படின்னு பகவான் பாடுறது. அண்ணாமலை ஆன்மா காணுமே, அன்பு பூணுமே, இன்பு தோணுமே. அண்ணாமலையை ஆத்மாவாக நீ பார்த்துட்டாயானா மிஸ்ஸே ஆகாது. அண்ணாமலை வெளியில் இருக்கிற மலைங்கிறது உண்மைதான், அது லோகத்தில் இருக்கிற ரிலேட்டிவாக இருக்கிற உண்மை. பரமார்த்தமான உண்மை என்னென்னா, நீ ஹிருதயத்துக்குள்ளே அகமென்று நான் என்று நடித்திடுவையால் உன் பேர் தான் இதயமென்றிடுவர்த்தாம். நீ ஹிருதயத்துக்குள்ளே நான் அப்படின்னு ஆத்மஸ்வரூபமாக பிரகாசிக்கிற, அதுதான் உண்மையான அருணாச்சல ஸ்வரூபம், அதுதான் உண்மையான சத்குருவோட ஸ்வரூபம். அப்படி குருவை பார்த்துட்டானா அந்த குருவை நாம் விட்டு விலகவே மாட்டோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். அப்போது பதித்திடு ஆத்மாவில் மனது என்று பணிப்போன் பாதம் வாழ்கவே. அந்த ஆத்மஸ்வரூபத்தில் மனதை பதிச்சுடும். அந்த பதிக்க வேண்டிய இடமா இருக்கிறதுனால தான் அதுக்கு பதின்னு பேர். அதுதான் குரு சொல் போற்றல். குரு சொல்கிறத கேட்குறதுன்னு என்னன்னாக்கா ஆத்மாவில் மனசை வைக்கிறது. குஞ்சுசுவாமி கொஞ்ச நாள் பகவான் கூட இருந்துட்டு ஒரு நாளைக்கு குஞ்சுசுவாமிக்கு தோணித்து, பகவானுக்கு எந்த பர்சனல் சர்வீஸ் ஒன்றும் பண்ண முடியறதில்லை, அதனால் அது யார் பண்ணணுமோ அவள் பண்ணினா பகவானுக்கு இஷ்டமாகும். அதெல்லாம் அதிலெல்லாம் ஒரு சீக்ரெட் உண்டு. யாருக்கு எது விதிச்சிருக்கோ அது அவன் பண்ணினா பகவான் இடப்பட்டுக்க மாட்டார், அது நல்லது அவளுக்கு. ஆனால் இவர் அது பண்ணுறதில்லை, அவரோட டிபார்ட்மெண்ட்டே வேறு. அவர் ஒரு நாளைக்கு பகவானோட பெட்ஷீட் எடுத்து மடக்கி வைக்கிறது, க்ளீன் பண்ணுறது ஏதோ பண்ணிட்டு இருந்தார். பகவான் நடந்து வரபோது, பகவான் என்ன பண்ணின்னு இருக்கேன்? இல்லை, குரு சேவை பண்ண, ஆத்ம சேவை பண்ணணும். போய் குரு சேவை பண்ணுறானோ ஆத்ம சேவை பண்ணணும் அப்படின்னு. நீ ஒன்றை தெரிஞ்சுக்கிறது தான் பெரிய குரு சேவை. ஆனால் இது பகவான் எல்லார்ட்டையும் வேலைக்காராள்கிட்டையெல்லாம் சொல்லித்தான் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் பெருக்கின்னு இருந்தார், க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ பகவான் நடந்து அந்த இதெல்லாம் தொடப்பத்தையெல்லாம் அங்கே போட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அவள் வேலை பண்ணுறது தான் நமஸ்காரம் அப்படின்னு அவருக்கு உபதேசம். இதெல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு வேறு. அவளுக்கு எது அவளை இருத்துமோ அது அவளுக்கு உபதேசம். அவள் வேலை பண்ணுறது தான் நமஸ்காரம் அப்படின்னு. இங்கே இவருக்கு நீ ஆத்ம விசாரம் பண்ணுறது தான் குரு சேவை அப்படின்னு. அப்போது இங்கேயும் பகவான் சொல்கிறது அதுதான் குரு சொல் போற்றல். குரு சொன்னது முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன? ஆத்ம விசாரம். ஆசிரமத்தில்
பகவான் இருக்கிற போதே ஜெயந்தி பண்ணுறது பெருசாக தடபுடலாக ஆரம்பித்தா லாஸ்ட் இயர்ஸில் ஃபியூ இயர்ஸில். அப்போது யாரோ வந்து பிரசங்கம் பண்ண போகிறா, யாரோட கச்சேரி நடக்கிறது, என்னென்னமோ நடக்கிறது. இப்போ இதோடலாம் பெரிய லிஸ்ட்டு போட்டு நம்மளுக்கு மகான்களை போற்றணுமான நமக்கு தெரிகிற விதத்தில் தானே போற்ற முடியும் இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது விதத்தில் தான் போற்ற முடியும். அப்போது இவா என்னென்னமோ பண்ணியிருக்கா. நம்ம ஃபோட்டோ பார்த்தா கூட வேடிக்கையாக இருக்கும். பகவான் முன்னாடி ஸ்கவுட்டெல்லாம் வந்து சல்யூட்லாம் பண்ணிட்டுருப்பா, யானை கொண்டு வந்து சல்யூட் யாரோ என்னவோ பண்ண வச்சுருக்கா. அப்போது பகவான் என்ன பண்ணுவார்ப்பா, அதுக்கு முன்னாடி தலையை தாத்தின்ண்டே இப்படி போவார். அப்போது பகவான்கிட்ட இந்த லிஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் காட்டி பகவான் இதை பார்த்து சொல்லணும். பகவான் சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை. இல்லை பகவானுக்கு இதில் ஏதாவது பிடிக்கலைன்னா, இதெல்லாம் இப்போ நான் பிடிச்சி சொல்லிட்டா நீ பண்ணினேன், இதெல்லாம் இப்போ பண்ணுன்னு நான் கேட்டேனா? இல்லை, பகவானுக்கு எது பிடிக்காதோ எது பிடிக்கும்னு சொன்னாலோ அது நாங்கள் பண்ணுறோம். ஓ, சுவாமிக்கு எது பிடிக்குமோ அது பண்ணணும்னு சொல்கிறாளாம். பகவான் தன்னை சொல்லிக்கிற போது நிறைய இடத்துல சுவாமின்னு சொல்லிவிடும். பகவான் மற்றவாளோட திருஷ்டியில் தான், நான்னு சொல்லாது, அவரோட நமக்குன்னு சொல்லுன்னு சொல்லப்போ அப்படி சொல்லும். அப்போது சுவாமிக்கு அவளோட திருஷ்டியிலேருந்து பார்த்து சொல்லிக்கிறது. சுவாமிக்கு பிடிக்கிறது பண்ணணுமானா ஏகாந்தமாக இருந்து மனசை வெளியில் விடாமல் அந்தர்முகமாக நான் யாருன்னு விசாரம் பண்ணி தன்னோட உண்மையான ஸ்வரூபத்தை தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தது. அதை தவிர இது எல்லாம் பண்ணுவாள். அவளுக்கு எல்லாருக்கும் எல்லா இஷ்டமோ அது பண்ணுங்கோ. எங்கிட்ட பேச சொல்லாமல் இருந்தால் போகிறோம், எங்கிட்ட பாட சொல்லாமல் இருந்தால் போகிறோம். நான் பாட்டுக்கு நடக்க போகிற டைமில் நடக்க போவேன், வர டைமில் வருவேன், அவ்வளோதான். அப்படி தான் இருந்தது. அப்போது குரு சொல் கேட்டல்னா என்ன? ஞான விசாரம் பண்ணி, என்ன அதுக்கு தானே சத்குருகிட்ட வந்திருக்கோம், அதுக்கு தானே அங்கே வந்திருக்கோம். ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கும் பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். அது இல்லாத விஷயங்கள்லாம் மற்ற இடங்கள் இருக்கே, அது பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. அது இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் மற்ற எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்கெல்லாம் போகலாம். அதனால் ஒரு டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணணும்? டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்து சாப்பிட்ணும் இல்லையா? இல்லாமல் டாக்டர்கிட்ட போய் டாக்டருக்கு கால் பிடிச்சி விட்றேன், கை பிடிச்சி விட்றேன், அதுக்கு ஒரு ஆள் இருந்தால் சரி இல்லையா? டாக்டர்கிட்ட வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பட்சணம் பண்ணி போட்டுமா? அப்போ டாக்டர் சொன்னபடி பண்ணிவிட்டு ஒரு அவுட் ஆஃப் லவ் ஏதாவது பண்ண. அப்போ இந்த சேவை பண்ணுறதெல்லாம் என்னென்னா, பண்ணினதை சொன்னதை கேட்டதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் வரபோது அங்கேயும் கிராட்டிடியூட் காட்டணும். காட்ட வேண்டாங்கிறது இல்லை இல்லையா? அங்கேயும் ஒரு கிராட்டிடியூட் காட்டி ஆகணும். ஒரு டாக்டரானாலும் நமக்கு ரொம்ப முடியாமல் இருக்கிறத நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ண டாக்டரை வழியில் பார்த்தா ஈஸ்வர பாவத்தோடு பார்த்து தான் ஆகணும், ஒரு பக்தியோடு பார்த்து தான் ஆகணும். அவருக்கும் எதாவது இருந்தால் டாக்டருக்கு ஏதாவது ஒரு பிரியமாக கொண்டு கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனால் அது முக்கியம் இல்லை, முக்கியம் அவர் சொன்னது கேட்கணும். அப்போது அதுதான் குரு சொல் போற்றல் அரி என்று அருள்வோன் பாதம் வாழ்கவே. அதுதான் குரு சொல்கிறத கேட்குறது. என்னதுன்னா அவர் சொன்னபடி ஆத்ம விசாரத்தை பண்ணுறதுங்கிறது தான் முக்கியம். ஈதல் வேண்டாம் எதுவும் எமக்கு என்று இசைப்போன் பாதம் வாழ்கவே. சுவாமிக்கு என்ன கொடுக்கணும், குருவுக்கு என்ன கொடுக்கணும்? ஒன்றும் வேண்டாப்பா, நீ கொடுக்கறது எதுவும் நமக்கு வேண்டாம். நீ ஒன்றை கொடு, அதுதான் முக்கியம். அது ஒரு பக்தர்கிட்ட சொல்ல, நீ ஒன்றை கொண்டு வந்திருக்கியே அது போருமே அப்படின்னு, அதுதான் முக்கியம். நீ ஒன்றை எங்கேயாவது விட்டுட்டு வந்துவிடாத, ஒன்றை எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டு வந்துவிடாத. நீ ஒன்றை கொண்டு வந்திருக்கே இல்லையா, அதுதான் முக்கியம் இல்லையா? நிறையா பழம் கொண்டு வரலாம், ஸ்வீட்டு கொண்டு வரலாம், என்ன காரியம் இல்லையா? சுவாமிக்கு ஏதோ கொடுக்கணும்னா நம்மளாக ஏதோ கொஞ்சம் உழைச்சி நம் பாவத்தை கொஞ்சம் கொண்டு கொடுக்கணும். அது சுவாமி சந்தோஷமாக வாங்கிப்பார். பகவானுக்கு நிறைய இந்த கிராமத்துக்காரெல்லாம் கூழ் கொண்டு கொடுப்பா, எதாவது கொண்டு கொடுப்பா, அதெல்லாம் சந்தோஷமாக வாங்கிக்கும். இப்போ கோவிலில் போகிற போதும் நம்ம சுவாமிக்கு எது கொடுக்கணும்னு தெரியணும் இல்லையா? பேக்கரி சாமானத்தையெல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்கப்படாது. அது பழகியாச்சுன்னா அது அப்படியே பழகிவிடும். எமக்கு ஈதல் வேண்டாம் எதுவும் எமக்கு என்று இசைப்போன் பாதம் வாழ்கவே. எனக்கு வந்து நீங்கள் ஒன்றும் கொண்டு வந்து தர வேண்டாம், பேதம் நீங்கில் போதும் என்று புகழ்வோன் பாதம் வாழ்கவே.
இந்த பேத புத்தி இருக்குது பாரு, இது அது இந்த துவைத்தம். ஆத்மாவில் இருந்து அந்நிய வஸ்துவை இவன் அவன் அது இது சமதர்ஷித்துவம் வரணும் எல்லாத்துலேயும். அதுதான் பகவான் எல்லாரும் கூட உட்காந்து சாப்பிட உட்காந்துன்றது, சமமாக உட்காந்துன்றது. பகவானை பொறுத்தவரை அங்கே இருக்கிற மனுஷியாலும் மாடும் குரங்கும் மயிலும் எல்லாத்தையும் சமமாக எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு அது அந்த வேஷம் போட்டுருக்கு அப்படின்னு. அது நாய் வேஷம் போட்டுருக்கு, மயில் வேஷம் போட்டுருக்கு, மனுஷ வேஷம் போட்டுருக்கு, மரம் வேஷம் போட்டுருக்கு, அவ்வளோதான் இருக்கிறது. வேஷகானதா ஸ்வாத்ம தரிசனம். வேஷத்தை அவுத்து பார்த்தா ஆத்மா தான் இருக்குது, ஒரே ஆத்ம வஸ்து தான் இருக்குது. அதனால் பேதம் நீங்கில் போதும் என்று புகழ்வோன் பாதம் வாழ்கவே. அந்த பேதத்தை நீக்கினா போதும், வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இது பகவானோட முக்கிய உபதேசம். ஏன்னா லௌகிக வாழ்க்கையில் பேதத்தை நீக்கினா விவகாரம் பண்ண முடியாது. அப்போ பேதம் நீக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? சமமாக பார்க்கறது எல்லாரையும். கம்யூனிஸ்ட் ஐடியலா? எல்லோரும் ஒரே மாதிரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு, ஒத்து வருமா? அது அர்த்தம் இல்லை. பேதம் நீக்கிறதுன்னு என்னென்னா, ஞானிக்கு விவகாரம் இல்லாத நிலையில் தான் பேதத்தை விடுறான். அந்த பேதம் விடுற போது என்ன ஆகும்னா, மனசில் பதட்டம் வராது, ராகத்வேஷம் வராது. ஒன்றை பார்த்தா அட்டாச்மெண்ட், இன்னொருத்தம் பார்த்தா அவர்ஷன். இதுதான் பேதம். விவகாரமெல்லாம் தர்மத்துக்கு அனுசரித்து தான். இவனோட பாவத்தில் பேதம் நீக்கிறான். பாவாத்வைத்தம் சதா குறியாத் கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித் அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு ந அத்வைத்தம் குருணா சக அப்படின்னு யோக வாசிஷ்டத்தில் ஒரு ஸ்லோகம். இது பகவான் தமிழில் மொழிபெயர்த்து உபதேசம் உள்ளது 40 அனுபந்தத்தில் போட்டிருக்கார் முடிவில். அதனால் பகவானோட சீல் அது. அதானது பாவத்தில் அத்வைதத்தை வச்சுக்கணும். கிரியையில் அத்வைதத்தை காட்டினா கன்ஃபியூஷன். நம்ம 2 பேரும் ஒன்று தானே, அதனால் உன்னோட பேங்க் அக்கௌண்ட் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்லாம் ஒன்று தான் எடுத்துக்கலாமே, இல்லாட்டா உனக்காக நான் சாப்பிட்டா போருமா, இப்படியெல்லாம் கேட்பா சில பேர் இல்லையா? அது அசட்டு அத்வைத்தம். அது சரியான அத்வைத்தம் இல்லை. அத்வைத்தம்ங்கிறது என்னதுன்னா, ஒரே ஆத்ம தரிசனத்தில் தான் அத்வைத்தமே தவிர சர்ஃபஸ் பிளெயினில் அத்வைத்தம் சாத்தியமே இல்லை. விவகாரத்தில் அத்வைத்தம் சாத்தியமே இல்லை. சரீரத்தில் எல்லாரும் வேறு. அதனால் ஒரு பாடியோட நீடு வேறு, இன்னொரு பாடியோட நீடு வேறு. ஒரு பாடிக்கு மருந்து வேணும், இன்னொரு பாடிக்கு சாப்பாடு வேணும், இன்னொரு பாடிக்கு வஸ்திரம் வேணும், இன்னொரு சரீரத்துக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா போதும். அதுக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்க முடியுமே தவிர எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அது அத்வைத்தம் இல்லை. அத்வைத்தம் என்னது? எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்து எதுனாலையும் பாதிக்கப்படாமல், ரொம்ப சூக்ஷ்ம விஷயம் இது. அதனால் அத்வைதம்ங்கிறது பாவத்தில் வச்சுக்கோன்னா எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கார், எல்லாரோட அந்தர்யாமியாகவும் பகவான் இருக்கார். ஒரு சமபாவம் உள்ள ஒரு ரெஸ்பெக்ட் வர்றது பாருங்கோ, ஆதரவு வர்றதே, அதுதான் அதோட முக்கியம். அதுதான் பாவாத்வைத்தம். கிரியாத்வைத்தம் பண்ணினா குழப்பம். எல்லாரும் சமம் அப்படின்னாக்கா மகான்களும் சாமானிய மனுஷாலும் ஒன்றாயிடுவான், நல்லவனும் கெட்டவனும் ஒன்றாயிடுவான். இதுதான் இப்போ இருக்கிற ப்ராப்ளமே. ஒரு வித்தியாசம் பார்க்காதே அப்படின்னு நோபிளாக இருக்கிறவனும் அவங்ககிட்டே ஒரே மாதிரி தான், ராட்சசங்கிட்டே ஒரே மாதிரி தான். எல்லாம் ஆணு பொண்ணு வித்தியாசம் எடுக்கணும். இதெல்லாம் என்ன, எல்லாம் குழப்பந்தான் ஆயின்றிருக்கு இப்போது. எல்லாத்துக்கும் எதுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்கணும். விவகாரத்தில் துவைத்தம் தான் இருக்கும். விவகாரத்தில் துவைத்தத்தை எடுக்க யாராலையும் முடியாது. ஆனால் பரமார்த்தத்தில் துவைத்தத்தை எடுத்து விடலாம். ஏன்னா பரமார்த்தத்தில் துவைத்தம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்தில் துவைத்தம் இல்லவே இல்லை. எந்த பிளெயினில் துவைத்தம் எக்ஸ்பிளிசிட்டாக தெரியறதோ அந்த பிளெயினில் உபதேசமே தேவையில்லை. அது நேச்சுரலாகவே நம்ம அப்படி தான் நடந்துப்போம். அப்போ எதுக்கு இந்த அபேதம் சொல்கிறது அப்படின்னா, உன்னோட உண்மையான ஸ்வரூபத்தில், ஆத்மஸ்வரூபத்தில் பேதத்தை எடுக்கிறதுக்காகத்தான் இது சொல்கிறது. அப்படி எடுத்துட்டானா சாந்தி வந்துடும். மரியாதை தான் வெளிக்காம் என்று வகுப்போன் பாதம் வாழ்கவே
அறிவை புருஷர்க்கு அமளியில் ஏதென்று அறைவோன் பாதம் வாழ்கவே. சாதாரண உபதேசங்கள்லாம் பகவான் இங்கே வந்து கொடுத்துட்டுருக்கிற பின்னால் வரத வெளியில் விவகாரத்துக்கு தர்மம் தான் நமக்கு முக்கியம். விவகாரத்தில் வந்து நமக்கு தர்மம் எல்லாத்துக்கிட்டே, ஈவன் நாய் பூனைக்கிட்ட கூட அதுக்கு வேண்ட ரெஸ்பெக்ட் கொடுக்கறது தான். அவளை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுன்னு ரெஸ்பெக்ட் தான். எதுக்கும் எப்படி எப்படி வேணுமோ அப்படி. ஒரு நாய்க்கு சாப்பாடு கொடுக்கறது அதுதான் அதுக்கு தர்மம். அதை கொண்டு போய் ரூமுக்குள்ளே கொண்டு போய் வச்சுன்னா அதுக்கும் பிடிக்காது. நமக்கு எது பிடிக்கிறதோ அதை தலையில் கட்டி வச்சு அதுக்கு ஒரு ஏசி போட்டு கொடுத்துனா பாவம் நடுங்கி அது கஷ்டப்படும். இப்போ அமெரிக்கன் ஈக்குவாலிட்டி இப்படியெல்லாம் தான் இருக்குது. நாய்க்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு கூட்டின்னு போகிறான். வேடிக்கையான நிறைய விஷயங்கள் நடக்கிறது. பரவாயில்ல, நம்ம அவளை பற்றி சொல்ல வேண்டாம் இப்போதைக்கு, அந்த விதத்துக்காக சொல்ல வரல. நமக்கு வந்து மரியாதை தான் வெளியில் விவகாரத்துக்கு மரியாதை தான் முக்கியம். எல்லாத்துக்கிட்டையும் மரியாதைங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பவுண்ட்ரி, அதுதான் சரியான அர்த்தம். அது எங்கே நிற்கணுமோ அங்கே நிற்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். கடலுக்கு இருக்கிறதுக்கு பேர் மரியாதை. அது மரியாதையை மீறாமல் இருக்கிற வேற எல்லோரும் இருக்க முடியும், இல்லாட்டா இருக்க முடியாது. அதனால் எங்கே நிற்கணுமோ அந்த இடத்துல நிற்கிறது, தான் நிலைக்கு நிற்கணும். பகவான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை நிலைக்கு நிற்கணும், நிலையில் நிற்கணும், தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் இல்லையா. பகவான் வந்து இந்த வர்ணாசிரம தர்மத்தை பற்றி இல்லாட்ட கலப்பு திருமணம் இதை பற்றியெல்லாம் என்னென்னமோ கேட்டால் பகவான் ஒன்றும் பதிலே சொல்லலை. அப்போது பகவான்கிட்ட கேட்டால், பகவானே காந்திஜி இந்த விஷயங்களெல்லாம் தலையை போட்டு பண்ணுறார், பகவான் ஏன் பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்டார். பகவான் சொன்னார், காந்திஜி இதிலெல்லாம் தலை போட்டு பண்ணலையானா எல்லாரும் கேட்பா அவரையும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காருன்னு கேட்பா. நான் இதிலெல்லாம் தலை போட்டு பேசினேன்னா இவருக்கு இதில் என்ன வச்சுருக்குன்னு கேட்பா. இவர் இதில் ஏன் தலை போடுறாருன்னு கேட்பா. அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கணும், நான் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். இது தெரிஞ்சுண்டா லோகத்தில் எல்லா விவகாரங்களும் அழகாக இருக்கும். தான் நிற்க வேண்டிய இடத்துல தான் நின்னோம். அந்த திருடர்கள் வந்தப்போ கூட பகவான் அதுதான் சொல்லித்து, அவள் நம்மளை வந்து திருடியை அடித்து எல்லாம் பண்ணினான்னா யாரும் வந்து நம்ம அவளை ஏதாவது அடித்து கிடிச்சு பண்ணி அவளுக்கு ஏதாவது ஆயிட்டோன்னா அப்புறம் நம்மளை பற்றி தான் பேசுவாள். நம்ம தர்மத்தை மீறிவிட்டோம், சாதுக்கள் தர்மத்தை மீறிவிட்டா. அதனால் மரியாதைங்கிறது லோக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். குற்றம் செய்யணும் குணமாக்கொள்ளும் குறவன் பாதம் வாழ்கவே. என்ன குற்றம் இருந்தாலும் என்ன பண்ணாலும் பகவான் அதை குணமாகவே எடுத்துன்னு விடுவார். எந்த தவறு பண்ணினாலும் எது பண்ணாலும் அது ஒரு பெரிய குவாலிட்டியாகவே எடுத்துன்னு விடுவார். குற்றம் செய்யணும் குணமாக்கொள்ளும் குறவன் இந்த குறவர்கள்னு சொல்கிறது குருமார்கள்ங்கிறதுலேருந்து தான் வந்திருக்குது. அதுதான் நம்ம குருக்கள்ங்கிறது போய் குருக்கள்னு எடுத்து கா சப்தம் வந்து கொடுத்ததில் குருக்கள், அவர் குருவாக இருக்கணும். குற்றம் செய்யணும் குணமாக்கொள்ளும் குறவன் பாதம் வாழ்கவே, அந்த குருவின் பாதம் வாழ்கவே. என்ன அவருக்கு தவறு பண்ணினாலும் அதை குணமாக எடுத்துக்கிறது. எது பண்ணினா பகவான் வந்து அதை எப்போவுமே பாசிட்டிவாக எடுத்துக்கும். மலையில் இருக்கிற போது திருடர்கள் யாரோ வந்து மேலெல்லாம் பச்சை மிளகாயை அரைச்சி தேய்ச்சிருக்கா பகவானுக்கு. ஏன்னா அசங்காமல் உட்காந்துட்டுருக்கார், டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவோன்னுட்டு. பகவான் வந்து அதுக்கு அப்பவும் பேசாமல் இருந்து கொடுத்து பின்னால் போய் பகவானே இப்படி பண்ணிவிட்டாலாமே. ஆமாம், எப்படி இருந்தது முதல்ல கொஞ்சம் எரிஞ்சது, அப்புறம் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ஓய் அப்படின்னா. அது வேறு அப்புறமா சொல்லித்தான், ஸ்கின்னுக்கெல்லாம் நல்லதுன்னு கூட சொல்லித்தான். நம்ம யாரும் டெஸ்ட் பண்ணி பார்த்து விடாதுங்கோ. குற்றம் செய்யினும் குணமாக்கொள்ளும் குறவன் பாதம் வாழ்கவே, நத்தவம் இல்லா நாயேன் தனை ஆள் ஞானி பாதம் வாழ்கவே. ஒரு தபஸும் இல்லாத என்னை போய் ஆட்கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணின ஞானி அவரோட சரணம் வாழ்கவே. இனன் போல் அன்பர் இதயம் அலர்த்தும் இனியோன் பாதம் வாழ்கவே. சூரியன் வந்தால் தாமரை விரியும், சூரிய பிரகாசத்தில் தாமரை விரியும். அதுபோல் அருணாச்சலத்தை பார்த்து பகவான் சொல்கிறார்,
நீதான் சூரியன், அருள் நிறைவான அமுதக்கடலே, விரிகதிரால் யாவும் விழுங்கும் அருணகிரி பரமான்மாவே, கிளர் உளப்பூ நன்றாய் விரி பரிதியாக விளங்கு. சூரியனா விளங்கு, நீ சூரியனா பிரகாசிச்சாயானால் உள்ளே இருக்கிற தாமரை விரியும். அப்படின்னா என்ன? அந்த குருவோட சந்நிதியில் தாமரை விரியறதுன்னா ஸ்பிரிச்சுவல் ஓப்பனிங் அப் ஆகிறது. அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஓப்பனிங் அப் ஆகிறத பார்த்துட்டு தான் நம்ம குருவே தெரிஞ்சுக்கிறோம். ஓ, இவர் தான் நமக்கு குருன்னு எப்படி தெரிஞ்சுன்றது? அந்த சந்நிதியில் ஏதோ ஆறுது ஹிருதயத்துக்குள்ளே. நிறைய பேர் அப்படி தான் பகவான் எல்லாம் இல்லாமல் பகவானோட உபதேசத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டோ அந்த மகிமையை தெரிஞ்சுட்டெல்லாம் இல்லை, ஏதோ ஆச்சு ஹிருதயத்துக்குள்ளே. அவர் யாருன்னு எப்படி தெரிஞ்சுட்டா? அந்த சந்நிதி பலத்தில் ஏதோ நடந்தது ஹிருதயத்தில், அவ்வளோதான். பகவானை பார்த்தா அவளுக்கு என்னவோ ஹிருதயத்துக்குள்ளே ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது, ஏதோ ஒரு சாந்தி ஏற்பட்டது. அப்படி தான் 90% பேருக்கும் தெரியுமே தவிர, இல்லாமல் அவர் உபதேசம் பண்ணுறதோட அந்த சாஸ்திரம் புரிஞ்செல்லாம் இல்லை. இல்லை, இப்போ நாய் பூனையெல்லாம் கூட ஒட்டிக்கிறதே, அதெல்லாம் என்ன தெரிஞ்சு ஒட்டிக்கும்? அது ஏதோ ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு தான் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது. நம்ம எல்லாமே அப்படி தான், ஒரு சுகம் கிடைக்கிற இடத்துல ஒட்டிப்போம். அதுபோல் ஞானிக்கிட்டே எப்படி போய் ஒட்டிண்டா? ஹிருதய தாமரை விரியறது. தாமரை விரியறதுன்னா ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஒரு சாத்விகமான ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாந்தி ஏற்படுறது. இனன் போல் அன்பர் இதயம் அலர்த்தும் இனியோன் பாதம் வாழ்கவே. சூரியன் போல அன்பர்களோடு ஹிருதயத்தை அலர்த்தக்கூடின அந்த இனியோன், ஸ்வீட், மதுரமாயிருக்கிற அந்த பகவானோட பாதம். அணியார் அருணாச்சலத்தில் வாழும் அமலன் பாதம் வாழ்கவே. அருணாச்சலத்தில் அந்த திவ்யமான ஆராதனாலயம் அண்ணாமலையார், ஜோதிர்மயமான அந்த அருணாச்சலத்தில் தேவபூமியாக இருக்கிற இந்த அருணாச்சலத்தில் சிவஸ்தலங்களில் சிறந்த அருணாச்சலத்தில் வாழும் அமலன், பரம பரிசுத்தர், பரம பவித்திரமான அமலன் பாதம் வாழ்கவே. அமலன்னா மலம் இல்லாதவன் அர்த்தம். மலம்னாலே அகங்காரம், அஜ்ஞானம். அஜ்ஞானம் நிசேஷமாக போயிட்டவன் பாதம் வாழ்கவே. திருச்சுழி என்னும் தலத்து உதித்த செல்வன் பாதம் வாழ்கவே. செல்வன்னா குழந்தைன்னு அர்த்தம், செல்வம்னா நிதின்னு அர்த்தம், எல்லாம் அர்த்தம் இல்லையா? பெரிய நிதி அவன். அதனால்தான் திருவாசகத்தில் சொல்கிறது, அண்ணாமலையாரை பற்றி பகவான் சொன்னார். அப்படி அருவியாய் பெருகும் அருணைமா மலை எனும் அன்பே. அருள் அருவியாக பெருகிறது. திருவாசகத்துலேயும் சொல்கிறார், அந்த ரிசர்வ் பேங்க் திறந்துருக்கு, எல்லோரும் வந்து முந்துமினே. அது என்னது? மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினேன். மூலபண்டாரம் திறந்துருக்கான் அந்த ரிசர்வ் பேங்க். அது மூலபண்டாரன்னா பெரிய ஹூண்டி திறந்து வச்சிருக்கு, ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், வந்து வாங்கிக்கலாமேன்னு. அது மாதிரி இங்கே பகவானை பற்றி சொல்கிற திருச்சுழி என்னும் தலத்து உதித்த செல்வன் பாதம் வாழ்கவே. அருளார் சுந்தரம் ஐயர் பெற்ற அழகன் பாதம் வாழ்கவே. ரொம்ப அதில் ஒரு இது வச்சுட்டார். அருளு கிருபைக்கு பாத்திரமான சுந்தரம் ஐயர், அவர் பெற்ற அழகன் அப்படின்னா அழகம்மை அம்மாவோ இல்லையோ, அதனால் அழகம்மையின் புத்திரனாக இருக்கிறதுனா அழகன் இல்லையா? அழகு சுந்தரம்ங்கிறது ரெண்டுக்குமே அர்த்தம் ஒன்று. இப்போ புத்திரனுக்கும் அழகன் பேர் போட்டுட்டான். ரமணன்னாலே அழகன் அர்த்தம், முருகன் என்றாலே அழகுன்பாளே. அது மாதிரி இங்கே சுந்தரம்னா அழகு, அழகம்மாள்னா அழகு, ரமணன்னால் அழகு தான் அர்த்தம். இப்போ 3 பேர் அழகுன்னு எடுத்து. இப்போ கீதையில் நம்ம சொல்லுவோம், எழுதினவர் கிருஷ்ணன். யார்? வியாசனுக்கு பேர் கிருஷ்ணன் தான், கிருஷ்ணத்வைபாயனன் தான் பேர் வியாசனுக்கு. எழுதினவர் கிருஷ்ணன், சொன்னவர் கிருஷ்ணன். அர்ஜுனனுக்கும் பேர் கிருஷ்ணன் தான். இந்த பாரதத்தில் சீஃப் கேரக்டர்ஸ் எல்லாம் கிருஷ்ணன் தான். வியாசர் கிருஷ்ணன், பகவான் கிருஷ்ணன், திரௌபதி கிருஷ்ணா, அர்ஜுனன் கிருஷ்ணன். எல்லாமே கிருஷ்ணன் தான் அதில் கேரக்டர்ஸ் எல்லாம். அப்போது அது மாதிரி இங்கே
சுந்தரமையர் அழகு, அழகம்மை அழகு, அழகம்மை சுந்தரம். ரமணனுக்கும் சுந்தரம் தான் பேர். அவனும் அழகுன்னு தான் அர்த்தம். ரமணன்னாலே அழகுன்னு தான் அர்த்தம். நவோ நவோ பவதி, அதுக்கு தான் ரமண சப்தத்துக்கு அர்த்தம். புதுஷு, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகு. அதனால் திருச்சுழி என்னும் தலத்து உதித்த செல்வன் பாதம் வாழ்கவே, அருளார் சுந்தரம் ஐயர் பெற்ற அழகன் பாதம் வாழ்கவே அப்படின்னு பூர்த்தி பண்ணுறார். சுந்தரமையருக்கும் அழகம்மைக்கும் உதித்த அந்த பெரிய நிதி அது வாழட்டும். அந்த நிதி தான் நம்மளுக்கு அஜ்ஞானத்தை நீக்கி நமக்கு உள்ள ஆத்ம ஞானத்தை கொடுத்து நம்ம வாழ்க்கையை பூர்ணம் பண்ணி சாந்தி நிம்மதிங்கிற பெரிய தனம் கொடுத்த செல்வன் பாதம் வாழ்கவே. வாழ்க 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 ரமணன் பாதம் வாழ்கவே. வாழ்க 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 என்றும் வாழ்கவே. அந்த ரமணனோட சரணம், சரணம் பவித்ரம் விததம் புராணம் ஏன பூதா தரதி துஷ்கிருதானி அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த சரணம் பவித்ரம், பரம பவித்திரமான சரணம்னா ஞானம் தான் அது. விததம் சர்வவியாபி, அந்த உள்ள ஆத்மாவை தெரிஞ்சுன்னு கொடுத்தானா அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஆத்மா தான் தெரியறது. புராணம் புராதனம், அது தெரிஞ்சுட்டா தரதி துஷ்கிருதானி, துஷ்கிருதங்கள் என்னென்ன பாபங்கள் இருக்கோ எல்லாம் போயிடும் இல்லையா. கீதை முடிக்கிறதையும் பகவான் என்ன சொல்ற, சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி, உன்னை எல்லா பாபங்கள்லேருந்து விமுக்தி பண்ணுறேன். ஞானம் என்ன பண்ணும், ஞான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி, ஞானங்கிற படகுல போய் நீ இந்த பாப சமுத்திரத்தையெல்லாம் தாண்டி விடலாம். இங்கேயும் பகவானோட அந்த சரணம் நம்மளோட உள்ளே இருக்கிற தோஷங்கள் அவித்தியை மலம், அந்த மலத்தையெல்லாம் நீக்கி நம்மளை அமலம் பண்ணிவிடும். அமலன், அதனால்தான் அமலன் பாதம் வாழ்கவே. மலம் இல்லாதவன், நிர்மலன், விமலன், அமலன் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். அந்த மலம் கர்மமலம், ஆணவமலம், மாயாமலம்பா, இந்த 3 மலங்களை நீங்கின நிர்மலம். அந்த நிர்மலமான சத்குருவோட சரணம், அந்த சரணம் நம்ம ஹிருதயத்தில் பிரகாசிக்கட்டும். ஒரு சிஷ்யனுக்கு ஆத்ம ஞானத்தை குரு உபதேசம் பண்ணியாச்சுன்னா அந்த சிஷ்யன் என்ன பண்ணணும், அதை ஸ்ரவணம் பண்ணினதை மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி சாட்சாத்காரம் பண்ணணும். அந்த ஹிருதயத்துக்குள்ளே சாட்சாத்காரம் வந்துடுத்தானா அதுக்கு ஒரு சைன் என்னதுனாக்கா பக்தி தான். ஏன்னா எந்த சத்குருவோட கிருபையினால் இந்த ஞானம் வந்துடுத்தோ, அனுபூதி வந்துடுத்தோ, அந்த குரு சரணத்தில் அப்படி ஒரு பக்தி ஏற்படுறது இல்லையா. ரமண பகவானே சொல்கிறார் அருணாச்சலேஸ்வரர்கிட்ட, எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீ என்னை எப்போ ஆட்கொண்டையோ அப்போவே போரும், ஒரு குறையொன்றும் இல்லை. அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே எனக்கோர் குறையொன்று, குறையும் குணமும் நீ அல்லால் எண்ணேன் இவற்றை, என் உயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். உனக்கு என்ன வேணுமோ பண்ண, என்ன வச்சுட்டு எதுவும் நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனையே பண்ண மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கண்ணே உந்தன் கழலினையில் காதல் பெருக்கே தருவாயே. உன்னோட சரணத்தில் காதல் பெருக்கு அப்படின்னா அப்படி ஒரு பக்தி எனக்கு கொடுனாக்கா உன்னை அந்த கிருதார்த்ததை கிராட்டிடியூடு வாழ்க்கையில் பூரா இன்னமும் ஒரே வேலை தான், அந்த பண்ணின பரம உபகாரத்தை நினச்சி 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 உருகிண்டே இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கில்லை, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பகவானே சொன்னார், சங்கரம்மா பாட்டிக்கிட்ட சொன்னார், அந்த அம்மா உள்ள சாந்தி வந்துடுத்து, நல்ல ஞான நிஷ்டை வந்துடுத்து, யாருக்கும் தெரியாது. ஏதோ கிச்சனில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பாட்டி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே சாந்தமாக மௌனமாக உட்காந்துருப்பா. ஞானம் வந்தால் என்ன 2 கொம்பா முளைக்கும், ஒன்றும் தெரியாது இல்லையா. ஞானிகள் சர்வசாதாரணமாக இருக்கலாம். அப்போ பகவான்கிட்ட ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணி, ஐயனே எனதுளே அனந்த ஜன்மங்கள் என ஆண்ட மையனே, உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஏ மகாபிரபு, அனந்த ஜன்மங்கள் நீ எனக்குள்ள ஆத்மாவாக இருந்து உபதேசம் பண்ண, அப்போல்லாம் நான் கேட்கவே இல்லை. இப்போ வெளியில் சத்குருவாக எனக்கு முக்தி கொடுக்கறதுக்காக எனக்கு உபதேசம் பண்ணி என்னோடய மனசை அடக்கி சாந்தம் பண்ணியிருக்கேன். இந்த உபகாரத்துக்கு நான் திருப்பி என்ன பண்ண முடியும்? திருப்பி என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நமஸ்காரம் பண்ணுறதை தவிர என் கையில் வேறு ஒன்றும் கிடையாதுங்கிற.
சிஷ்யன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி கிட்டவாயனவை அழைத்து, நீ பண்ணுற பெரிய உபகாரம் இதுதான். அந்த அஜ்ஞானம், விபரீத ஞானம், சம்சயங்கிற தோஷங்களெல்லாம் உனக்கு பிரதிபந்தமாகாமல் ஆத்மனிஷ்டையோடு இருப்பாயானா நீ பண்ணுற உபகாரமாச்சு. குருவுக்கு பண்ணுற உபகாரம் அதுதான் பகவான் குரு சொல் கேட்டல் இதுவாம்னு சொன்னார். இதுதான் குரு சொல் கேட்குறதுங்கிறது. இதுதான் உபதேசம். நம்மளும் அதை பிடிச்சிண்டு இருக்கணும். அதுதான் ரமண பாத மாலைன்னு சிவப்பிரகாசம் பிள்ளை பரமபக்தர் பகவானுக்கு. அவரோட பேரே சிவப்பிரகாசத்தோட பிள்ளை. அவர் சிவப்பிரகாசம் யாருன்னா ரமண பகவான் தான் சிவப்பிரகாசம். அவர் அதிலேருந்து பிறந்த ஒரு கிரணம். அதனால் அவர் சிவப்பிரகாசம் பிள்ளை. அதனால் அவர் சமாதி ஆனபோது பகவான் சொன்னார் சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசமானார் அப்படின்னாராம் பகவான். அப்படி பகவான்கிட்ட உபதேசத்தை வாங்கி அவர் திருவண்ணாமலையில் ஒன்றும் இருக்கலை. ஏன்னா பகவான் அவருக்கு ஆசிரமத்தில் இங்கே சேவை பண்ணு எல்லாம் சொல்லலை. அதனால் அவர் பெரிய ஆஃபீஸராலாம் இருந்தவர். அந்த உபதேசத்தை வாங்கி எங்கேயோ கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல் போய் அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற காட்டில் மேட்டில் எல்லாம் நடந்துட்டு ஏகாந்தமாக இருந்து ஆத்ம விசாரம் பண்ணிகிட்டே அவர் காலத்தை கழிச்சுட்டார். அதே மனன நிதித்தியாசனம் பண்ணி ஆனந்தமாக கழிச்சுட்டார். ஆனால் அங்கே அவரோட ஹிருதயத்தில் பொங்கின ஆனந்தத்துலேருந்து வந்த பாடல்கள் தான் இதெல்லாம் நமக்கும் பரம உபகாரம் ஆகிடுத்தது. தொடர்ந்து நாம் இனி அடுத்த பாடல்களில் எப்பப்போ சௌரியமோ அப்போ பார்ப்போம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.